இந்த ஏரியாவுக்கு நிறைய பண்ணியிருக்காரு. கொஞ்சம் நெஞ்சம் நிறைய பண்ணியிருக்காரு. இந்த கொரோனா காலத்துலேயும் சரி, ஆட்சிக்கு வந்த உடனே அவர் கொடுத்த எல்லா மக்களுக்கும் இலவச திட்டங்கள் நிறைய கொடுத்துருக்காரு. அதனால் அவர் இந்த சேப்பாக்கம் திருவள்ளிக்கணிக்கு ஒரு செல்ல பிள்ளை. கலைஞரோட அவர் மின்னுட்டார். இப்போ கலைஞர் டைப்பில் வர்றாரு. அடுத்த சிஎம் அவர் தான் தமிழ்நாட்டுக்கு. நல்லது பண்ணுறதா ஒன்றும் தெரியலமா. ஏதோ பட்டாசு கொடுப்பாங்க, அதான். மற்றபடி எல்லாத்தையும் குண்டு குழுமையாக இருக்குது. ரோடு சரி வர இது பண்ணல. நிறைய இடத்துல பள்ளம் இருக்குது. மக்கள் வேலை வாய்ப்பு இல்லை. மக்கள் ஏதாவது சொத்து வரி ஏற்றிட்டாங்க, இபி ரேட் ஏற்றிட்டாங்க. டிவிகே சப்போஸ் விஜயே நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இங்க அது அந்த வார்த்தையில அந்த காத்துல ஓட வேண்டியது. இன்னும் எங்க தெரு தாண்டான் தெரு கணபதி கண்டு அப்படியே தான் இருக்குது. எந்த தெருவும் எதுவுமே பண்ணல. ஏதோ பண்ற மாதிரி அல்வா. மக்களுக்கு சேவை செய்யல, வேலைவாய்ப்பு உருவாக்கல. இந்த துணை முதல்வர் தொகுதி சேப்பாக்க தேர்தல்கள்ல யாரு எந்த ஒரு கேண்டிடேட் நின்னா கூட அவங்க வெற்றி வாய்ப்பு டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க. அவர் கூட நிக்கட்டும், எங்க சின்ன ஒரு இதுக்கு ஆப்போசிட்டா நிக்கட்டும். ஒன்னும் பண்ண முடியாது. டெபாசிட்டே ஆக மாட்டாது. தைரியம் தான் நிக்க சொல்லுவாங்க. கண்டிப்பா வேலைக்காக அச்சு சொல்றேன். டிவிக்கு ஏடிஎம்க்கு எதுவுமே வேலைக்காக. எல்லாருமே எனக்கு கூட விஜய்னா ரொம்ப பிடிக்கும். அவருடைய படம் நிறைய பார்த்துருக்கேன். ஆனா அது அரசியலுக்கு ஒத்து வராது. அரசியல் வேற, சினிமா வேற. அண்ணா, நம்ம ட்ரிப்ளிகேன் தொகுதியில நம்ம எம்எல்ஏவா உதயநிதி ஸ்டாலின் தான் இருக்காரு. ஸோ அவர் இது வரைக்கும் என்னென்ன நல்லதெல்லாம் பண்ணியிருக்காரு மக்களுக்கு? அதாவது மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் மக்கள் நல்லா சந்திக்கிறார். சூப்பராக பண்ணுறாரு. நடை அவர் கலைஞரோட அவர் மின்னுட்டார். இப்போ கலைஞர் டைப்பில் வர்றாரு. அடுத்த சிஎம் அவர் தான் தமிழ்நாட்டுக்கு. சார், அவங்க அப்பா காலத்துலேருந்து நான் திமுகவில் இருக்கிறேன். இப்போ 66 வயசு ஆகுது. எங்கள் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆடிட்டோரியத்தில் அவருக்கு ஃபங்க்ஷனெல்லாம் நடக்கும். யாருக்கு? ஸ்டாலினோட அப்பாவுக்கு. அப்போல்லாம் நாங்கள்லாம் சேரெல்லாம் போடுவோம். அந்த அளவுக்கு ரொம்ப அட்மினிஸ்ட்ரேஷனெல்லாம் பக்காவாக இருக்கும். அவரை பற்றி குறை சொல்கிறதுக்கு இல்லை, அப்பா பற்றி. அதே மாதிரி அப்பா என்ன நல்லது செய்கிறாரோ பிள்ளை கூட அதே மாதிரி நல்லது சொல்கிறாங்க. பிள்ளை செய்யும்போது அவருக்கு பிறந்த பிள்ளை கூட நல்லா அட்மினிஸ்ட்ரேஷன் பக்காவாக ஓடும். அவ்வளோ எந்த ஸ்டூடெண்ட்டுங்களுக்கும் எந்த ஒரு சாதாரண ஏழைகளுக்கும் பாதிப்பு இல்லை. நம்ம தான் சொல்கிறோம் அவர் என்ன செஞ்சார், இவர் என்ன செஞ்சார். தவறான வார்த்தை. இந்த மாதிரி தவறான வார்த்தை பேசக்கூடாது. அப்போ உங்ககிட்ட ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தா, இவர் தான் நல்லது செய்தார் நினைக்கிறீங்களா? வேண்டாம், நினைக்கவே கூடாது. அவர் என்ன செய்யறாரு பார்க்கலாம். உதயநிதி ஸ்டாலின் அவர் இந்த தொகுதிக்கு நிறைய நல்ல திட்டங்கள் பண்ணியிருக்காரு. ஒரு இந்த எல்லா வசதியும் அவர் அவர் கவனத்துக்கு போனால் உடனே எதாக இருந்தாலும் செஞ்சு கொடுக்குறாரு. இந்த பசங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுலேருந்து அப்புறம் பள்ளி மாணவர்களுக்கு எல்லாமே அவர் நல்ல முறையில் செஞ்சு கொடுக்குறாரு. இன்னும் வேற என்ன சொல்லணும்னா, எந்த ஒரு குறையாக இருந்தாலும் அவருடைய கவனத்துக்கு போனால் துணை முதல்வர் நல்லா பண்ணி கொடுக்குறாரு. இப்போ ட்ரிப்ளிகேன் தொகுதியில நம்ம உதயநிதி ஸ்டாலின் தான் எம்எல்ஏவா இருக்காரு. சேப்பாக்கம் தொகுதி. அது இது வரைக்கும் நம்ம மக்களுக்கு என்ன நல்லதெல்லாம் பண்ணியிருக்காருன்னா அவரு நிறைய பண்ணியிருக்காங்க. வந்ததுல இருந்து நிறைய இந்த பொதுமக்களுக்கு வீடு வாங்கி கொடுத்து. இப்போ இந்த பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மாட்டாங்குப்பெல்லாம் இது மீட்ரு இபி மீட்ரு ஒரு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 4 வீட்டுக்கும் ஒரே மீட்ரு தான் இருக்குது. இப்போ அவர் வந்ததுக்கு அப்புறம் பேசி 4 போர்ஷனுக்குன்னா 4 மீட்டர் தனித்தனியாக சப் மீட்டர் வாங்கிடும். அது மக்களுக்கு யூஸ் தானே. இப்போ ஒரே மீட்டர் இருந்தால் யூனிட் அதிகமாகி பணம் அதிகமாக கட்ட வேண்டிய ஷேர் பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். 4 பேர் பிரித்தா அந்த மாதிரி பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் பட்டாலாம் வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் கழிவு நீர் இதெல்லாம் அங்கே ரொம்ப இதுவாக இருக்குது. அதெல்லாம் சரி பண்ணி ஃபுல்லாகவே எல்லா ஏரியா ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துருக்காரு. அது இல்லாமல் மக்களுக்கு அப்பப்போ கல்வி உதவித்தொகை கொடுக்குறாரு. வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2000 பேர் அப்படி கொடுக்குறாரு. காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு 20,000, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு 10,000 டிவைட் பண்ணி கொடுக்குறாரு. இந்த தொகுதிக்கு ஆமா, இந்த தொகுதியில இருக்கிறவங்க மட்டும் தான். இது வரைக்கும் மக்களுக்கு அவர் என்னென்ன நல்லது பண்ணியிருக்காரு? நல்லது பண்றதா ஒன்றும் தெரியலமா. ஏதோ பட்டாசு கொடுப்பாங்க, அதான். மற்றபடி எல்லாத்தையும் குண்டு குழுமையாக இருக்குது. ரோடு சரி வர இது பண்ணல. நிறைய இடத்துல பள்ளம் இருக்குது. மக்கள் வேலை வாய்ப்பு இல்லை. மக்கள் ஏதாவது சொத்து வரி ஏற்றிட்டாங்க, இபி ரேட் ஏற்றிட்டாங்க. காமன் மீட்ரு, ஏதாவது காமன் மீட்டரை கமர்ஷியல் மீட்டர் ஆக்கிட்டாங்க. காமன் மீட்டர் ஒரு வீட்டில் காமன் மீட்டர் இருக்கும். ஒரு 5-6 அப்பார்ட்மெண்ட்ஸ், 20 அப்பார்ட்மெண்ட், 30 அப்பார்ட்மெண்ட். அந்த காமன் மீட்டரில் 500 ரூபாய் 700 ரூபாய் மீட்டர் வரும். இப்போ அதுவே 8,000, 9,000, 10,000, 12,000 விட்டுனா அவ்வளோ சண்டை வருது. அது ஓன் ஹவுஸ்குள்ள அவங்கள அப்பார்ட்மெண்ட் தனியாக அப்பார்ட்மெண்ட் அவ்வளோ சண்டை வருது. சொத்து வரி இஷ்டத்துக்கு ஏற்றிட்டாங்க. சூப்பரான ஆட்சி இது. சூப்பரான எம்எல்ஏ சொல்ல முடியாது. உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியாவுக்கு நிறைய பண்ணியிருக்காரு. கொஞ்சம் நெஞ்சம் நிறைய பண்ணியிருக்காரு. இந்த கொரோனா காலத்துலேயும் சரி, ஆட்சிக்கு வந்த உடனே அவர் கொடுத்த
எல்லா மக்களுக்கும் இலவச திட்டங்கள் நிறைய கொடுத்துருக்காரு. அதனால அவர் வந்து இந்த சேப்பாக்கம் திருவள்ளிக்கணிக்கு ஒரு செல்ல பிள்ளை. யாருமே வந்து அவரை வந்து எதிர்கட்சிக்காரங்களும் சரி அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அந்த அளவுக்கு அவர் வந்து மக்கள் நல பணி நிறைய பண்ணியிருக்காரு. இந்த ஏரியாவில் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் அவர் ஓட்டு போடுறாங்களோ இல்லையோ, ஆனால் மக்கள் வந்து அவங்க மக்களுக்கு வந்து அவர் நிறைய செலவு பண்ணியிருக்காரு. எல்லா பகுதி மக்களுக்கும் அவர் செஞ்ச உதவிகள் வந்து வீடு போய் சேர்ந்துருக்கு. அதனால் அந்த நன்றி மறக்காமல் அவர் தான் இந்த வாட்டி நிற்கணும். என்னன்னா அதை விட அதிகமாக போன வாட்டி ஒரு 70,000 ஓட்டை ஜெயிச்சாரு. இந்த வாட்டி 1,00,000க்கும் மேலான வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றி பெறுவார். ஆனா வந்து இப்ப அதே தொகுதியில வந்து விஜய் நின்னாலோ டிவிகே கட்சில இருந்து யாரோ நின்னாலோ ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? டிவிகேக்கு இங்கே மிஞ்சி போனால் ஒரு 800 ஓட்டு கூட வராது. ஏன்னா இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஒன்றும் பேஸ் கிடையாது. ஏன்னா இளைஞர் ஓட்டு இருக்குல்ல. இளைஞர் ஓட்டு இருக்கு, இருந்தாலும் அது வந்து விஷயம் தெரிஞ்ச இளைஞர்கள் தான் இப்ப இருக்காங்க. கண்டி விஷயம் தெரியாம படிக்காதவங்க அவங்க தான் வந்து அவங்க பின்னாடி இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே விஷயம் தெரிஞ்சவங்க திமுகவுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா எங்க வீட்லயும் ஒரு 3 இளைஞர்கள் இருக்காங்க. அவங்களும் வந்து உதயநிதிக்கு தான் போடுறதுன்னு முடிவு இருக்காங்க. எந்த ஒரு இதுவும் மாற்றம் இல்லை. அது வந்து ஒரு கவர்ச்சி, ஒரு நடிகர்ன்றதுனால எல்லாருமே. எனக்கு கூட விஜய்னா ரொம்ப பிடிக்கும். அவருடைய படம் நிறைய பார்த்துருக்கேன். ஆனா அது வந்து அரசியலுக்கு ஒத்து வராது. அரசியல் வேற, சினிமா வேற. அந்த வகையில சினிமாவை பொறுத்த வரைக்கும் நான் விஜய் ரொம்ப ஆதரிக்கிறேன். அவருடைய நடிப்பு கிடிப்பு எல்லாமே நல்லா இருக்கும். ஆனா அரசியலுக்கு அவர் 0. ஏன் ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாரு? ஏன் இலவசமா லேடிஸுக்கு பஸ் இது பண்றாரு? ஒரு அனுதாபம் தான் அதெல்லாம். சரி, மக்கள் ஏழைகள்லாம் கஷ்டப்படுறாங்க. ஆனா சில பேர் இந்த பஸ் எல்லாம் சரியா வந்து இது இல்ல, யாரையும் ஏத்த மாட்டாங்க, வண்டி நிக்க மாட்டி நிறைய கம்ப்ளைண்ட் எல்லாம் வருது. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவரு இது பண்றாரு இல்லையா? டக்குன்னு பண்ணிடுறாரு. ஆளை வச்சு அவங்க இது பண்றாரு. அதை பத்தி குறை சொல்லுங்க. இந்த 1000 ரூபாய் நிறைய பேருக்கு போக மாட்டிருக்கு, இன்னும் நிறைய பேருக்கு இன்னும் தரலன்ற மாதிரியே சொல்றாங்களே. அது வந்து கம்ப்யூட்டர் ப்ராப்ளமோட இருக்கு. முக்கியமான இடத்துல போய் சேர மாட்டேங்குது அந்த வார்த்தை. அங்கே சேர்ந்து அவங்க பார்த்துவாங்க இல்லையா? அதான் வேற ஒண்ணு. அதனால வந்து குறை சொல்லக்கூடாது. இப்போ நான் உதாரணத்துக்கு நான் சொல்ல மாட்டேன். எம்ஜிஆரும் பக்காவா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி எம்ஜிஆருக்கு போனவொன்னா ஜெயலலிதா அவங்களும் ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணாங்க. போய் சொல்லக்கூடாது. அதுக்கு அவர் யாரை பார்த்து பண்ணாங்க? எல்லாம் முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க அதை பார்த்து அவங்க கத்துக்கினாங்க. இவ்வளவுதான். இப்போ அதே மாதிரி முன்னோர்கள் பிறந்தவர் தான் இவரு ஸ்டாலின், அவங்க புள்ள. அவங்களும் நல்லதா பண்றாங்க. வேற ஒண்ணும் கிடையாது, குறை கிடையாது. நல்ல இப்ப ட்ரிப்ளிகேட்ல வந்து யார் இருந்தாலும் ஜெயிக்க முடியாது. வந்தாலும் டிவிகே சப்போஸ் விஜயே வந்து நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இங்க, அது அந்த வார்த்தையில எல்லாம் அந்த காத்துல ஓட வேண்டியதுதான். புயல் காத்து வருது இல்லையா? அந்த காத்துல போயிடும். அவரு சிஎம்மா வந்தா ஓகேவா எல்லாருக்கும்? கண்டிப்பா கண்டிப்பா 7வது முறை வரணும் நாங்கெல்லாம் எதிர்பார்க்கிறோம். இப்போ மழை பெய்ற சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, புயல்லாம் வருதுன்னு சொல்றாங்க. அதுக்கேத்த இந்த தண்ணி நிக்கிறதுக்கு அதுக்கேத்த தனியா நிக்கிறது கிடையாது. சூப்பரா தண்ணி ஓடுது. ஃபர்ஸ்ட் நின்னு இருந்ததா? ஃபர்ஸ்ட் ஏற்கனவே இதுக்கு மேல நின்று இப்ப கிடையாது. சூப்பரா தண்ணி போகுது. எந்த பிரச்சனையும் கிடையாது. சூப்பரா இருக்கு ஆட்சி சூப்பரா இருக்கு. மீண்டும் திமுக ஆட்சி வரணும்னு ஆசைப்படுறோம் நாங்கெல்லாம். இந்த தொகுதியில வந்து இப்ப டிவிகே கட்சியில இருந்து விஜய் நின்னாலோ இல்ல டிவி கட்சியில இருந்து யாரா நின்னாலோ கண்டிப்பா வேலைக்காகாது. அச்சு சொல்ற டிவிக்கு ஏடிஎம்க்கு எதுவுமே வேலைக்காகாது. இந்த துணை முதல்வர் தொகுதி சேப்பாக்கம் திருவள்ளிக்கணில யாரு எந்த ஒரு கேண்டிடேட் நின்னா கூட அவங்க வந்து வெற்றி வாய்ப்பு டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க. ஏன்னா அவர் வந்து பொங்கலுக்கு தீபாவளிக்கு எல்லாருக்கும் வந்து நலத்திட்ட உதவிகள் எல்லாருக்கும் பண்ணிட்டு இருக்காரு. முஸ்லீம் கிறிஸ்துவர் எதுவுமே எந்த ஒரு பாகுபாடு இல்லாத எல்லா மதத்துக்கும் அவர் வந்து நிறைய நலத்திட்ட உதவி பண்ணிட்டு தான் இருக்காரு. நல்ல திட்டம்னா அது என்னென்ன பண்றாரு? அவர் வந்து நலத்திட்டம்னா அந்த பொங்கலுக்கு வந்து வேட்டி சட்டை அது மாதிரி ஐட்டங்கள், இப்ப தீபாவளிக்கு வந்து பட்டாசு இதெல்லாம் வேற கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த தொகுதிக்கு இந்த தொகுதிக்கு எங்களுக்கு கொடுத்துருக்காரு. பிள்ளைங்களை படிக்கிறதுக்கு எவ்வளவு எனக்கு தெரிஞ்சு நிறைய பிள்ளைங்க ஃபீஸ் கட்ட முடியாம அவஸ்தைப்படுறாங்க. பேரண்ட்ஸ் நெருக்கடியா கடன் வாங்குறாங்க. ஒரு 20,000 ரூபாய்னா பெரிய விஷயம் தானே? இல்ல பெரிய விஷயம் தானே அந்த நடுத்தர குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு. அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறாரு. நிறைய அந்த பாத்தீங்கன்னா ஹில் சென்டர்லாம் ஆரம்பிச்சிருக்காரு. ஆபீஸ்ல போய் பாருங்க. மகளிருக்கு வந்து டைலரிங் கிளாஸ், பியூட்டிஷியனு, அந்த திறன் மேம்பாட்டு செக்ஷன் எல்லாம் ஆரம்பிச்சு இப்போ ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. 2 பேட்ச், காலையில ஒரு பேட்ச், ஈவினிங்ல ஒரு பேட்ச். அவங்களுக்கு இது பண்ணி கொடுத்து ட்ரைனிங், ஃப்ரீ ட்ரைனிங். இப்போ வெளியே போனீங்கன்னா அதெல்லாம் 40,000 30,000 ட்ரைனிங்க்கு. அதெல்லாம் ஃப்ரீயா கொடுத்து அவங்களுக்கு ஸ்நாக்ஸ், டெய்லி வரவங்களுக்கு ஸ்நாக்ஸ், டீ எல்லாம் கொடுத்து
டைமிங் கொடுத்து எல்லாம் ப்ராப்பராக பண்ணி அவங்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு போனான்னா சர்டிஃபிகேட் கொடுத்தா அந்த யூஸ் பண்ணுறதுக்கு மிஷின் டைலரிங்னா டைலர் மிஷினு செட்டாக கொடுக்குறாரு. பியூட்டிஷியன்னா அந்த பியூட்டிஷியன் கிட்டு கொடுக்குறாரு. கம்ப்யூட்டர்னா கம்ப்யூட்டர் இது கொடுக்க போறாரு. இந்த மாதிரி கொடுத்துருக்காரு. அறவாணிகளுக்கு நிறைய பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல நாள் தீபாவளி பொங்கல் வந்தா மக்களுக்கு எங்க டிவிஷனுக்குலாம் 4000 பேர் கொடுக்குறாரு பொருள். இப்ப நீங்க சொல்லி வீடு எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லி, ஆனா சில பேர்லாம் வந்து இங்க பாக்குறீங்கன்னா பீச் ஓரமா தான் படுக்கிறாங்க. இல்ல அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இது காலகாலமா நடக்குது. நீங்க பீச் ஓரமா படுக்கிறோம்னா இங்க நம்ம இவங்க படுக்க மாட்டாங்க. அந்த மீனவர்கள்லாம் இருக்காங்க, அவையத்துக்குப்போம், இந்த சிவராஜபுரம், மாட்டாங்குப்போம், அவங்களுக்கு வந்து காலகாலமா அங்க படுத்துதான் பழக்கம் அவங்களுக்கு. சில பேர் வீடு வீடு இல்லாமலாம் இருக்க மாட்டாங்க. இருக்கோ வித்துட்டு போயிருப்பாங்க, இல்லைன்னா வேற எதனா பிரச்சனை இருக்கும். வீடு இல்லாமலாம் யாருமே இருக்க மாட்டாங்க. சின்ன சம்பவம் நடந்தது, அதுலயே சொல்லாம கொள்ளாம ஓடி வந்துட்டார். அதுல இன்னும் இருக்கணும், ஃபேஸ் பண்ணிருக்கணும். இதுல என்ன இருக்கு, பயானம் இருக்கு. நாங்க தான் நிப்பேன்னு சொன்னா அவங்க தடுக்க போறாங்க, தடுக்கல. ஆனா சொல்லாம கொள்ளாம அங்க நிருபர்கள் கூப்பிட்டு கேட்கறாங்க, 30 பேர் இறந்துட்டாங்க சார் 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 சொல்றாங்க. திரும்பி பார்த்து ஒரு வார்த்தை மனசு ரொம்ப வேதனையா இருக்கு, நான் அப்புறமா உங்களை சந்திக்கிறேன். அவர் மக்களையும் சந்திக்க மாட்டேன்றாரு, நிருபர்களையும் சந்திக்க மாட்டேன்றாரு. அப்ப எப்படிங்க அவர் முன்னுக்கு வர முடியும்? ஏதோ ஒரு சின்ன கூட்டம், அது டோட்டலா எடுத்தீங்கன்னா இந்த தொகுதியில ஒரு 3 லட்சம் ஓட்டு இருக்குதான். மிஞ்சி போனா ஒரு 3000 ஓட்டு 4000 ஓட்டு கிடைக்கும் அந்த 2 தொகுதிக்கு சேர்ந்த மாதிரி. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியை பொறுத்த அந்த இளைஞர்கள் போடுவாங்க, சில பெண்கள் போடுவாங்க. ஆனா உண்மையிலேயே அரசியல் தெரிஞ்சவங்க இந்த நாட்டினுடைய நடப்பை பார்த்துட்டு உதயநிதி ஸ்டாலினுக்கு தான் பெருவாரியான வாக்குகள் அவங்க அளிப்பாங்க. ஒவ்வொரு வீட்டுல ஒரு காமன் மீட்டர் ஓடும், அந்த கமர்ஷியல் மீட்டர் ஆகிடும். அந்த மீட்டர் மோட்டருக்கு ஓடும், அந்த லைட்டுக்கு ஓடும், அந்த எல்லாத்துக்கும் அந்த காமன் மீட்டர் ஓடும். அந்த கமர்ஷியல் ஆகிட்டாங்க. அதாவது ஒரு கமர்ஷியல் ஒரு கடை வச்சிருக்கான், அவனுக்கு கமர்ஷியல் ஆகினா பரவாயில்ல, வீட்டையே கமர்ஷியல் ஆகலாமா? கொள்ளடிக்கிற சம்பந்தம் தானே மாத்திட்டாங்கன்னு சொல்ல, உண்மையா சொல்றேன். இன்னும் ரோடெல்லாம் அப்படிதான் இருக்கா? தண்ணி எல்லாம் நிக்குதா? தண்ணி நிக்குதுன்னு இல்லம்மா, அங்க குண்டம் குழியுமா இருக்குதுமா, அதை பற்றி சரி பண்ணணுமா? தண்ணி நிக்கிறது அடுத்த விஷயம், குண்டம் குழியும் அங்கங்க இருக்குது, அதை பற்றி சரி பண்ணணும். மெயின் ரோடு ஒண்டி பார்த்து வேலை ஆகாது, சந்துதான் மெயின். எங்க உலகத்துல மெயின் ரோடு இருக்கு, மெயின் ரோட்லயே அங்கங்க பள்ளமாகுது. இன்னும் எங்க தெரு தாண்டான் தெரு கணபதி கண்டு அப்படியே தான் இருக்குது. எந்த தெருவும் எதுவுமே பண்ணல. ஏதோ பண்ற மாதிரி அல்வா, மக்களுக்கு சேவை செய்யல, வேலைவாய்ப்பு உருவாக்கல. கவர்மெண்ட்ல 5 லட்சம் வேகன்சி 8 லட்சம் வேகன்சி பெண்ணில் தான் இருக்குது, இன்னும் பண்ணல. 14 மெடிக்கல் காலேஜ் அவங்க எடுத்துருவாங்க, ஏடிஎம் கேட்ச்ல மெடிக்கல் காலேஜ் 14 மெடிக்கல் காலேஜ், இவங்க வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் எடுத்துவாங்க. ஏன்னா நம்ம ஏன்னா வந்து டிவிகேக்கு வந்து நல்ல இளைஞர்கள் ஓட்டு நிறைய இருக்குல்ல இங்க. ஏப்பா நாங்களாம் பெருங்க நாங்க இருக்கிறோம்பா, அவங்களுக்கு சின்ன பசங்க தான் ஓட்டு போடுவாங்க. நான் எங்க மேல பெருங்கெல்லாம் வந்து திமுக தான். கண்டிப்பா திமுக வரணும், கண்டிப்பா வரும். என்னன்னா இங்க ட்ரிப்ளிகேனுக்காக தனியா ஒதுக்கி பண்ணிருக்காரு நல்லது எதனா மக்களுக்கு? அதாவது வந்து எல்லாமே நல்லதா பண்ணிருக்காரு. ஒன்னும் பிரச்சனை இல்லையே. ஸ்கூல் பசங்களுக்கு படிப்பு 1000 ரூபாய், மகளிர் பஸ் ஃப்ரீ, மகளிருக்கு 1000 ரூபாய் போடுறாரு, எல்லாமே பண்றாங்க. அவங்க ஒன்னும் பிரச்சனையே கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்லா சூப்பரா போகுது. ஆனா இவங்க எல்லாம் வேணும்ன்றது குட்டை கால போறாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. அவர் சிஎம் வந்தா நீங்க ஏத்துப்பீங்களா? கண்டிப்பா 100% திமுக வரும். திமுக நாங்க ஏத்துக்கிறோம் கண்டிப்பா. நம்ம உதயநிதி ஸ்டாலின் வந்தா ஏத்துப்பீங்க? ஆமா கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. தெலுங்குக்காரர் நாங்கெல்லாம் உள்ள காங்கிரஸ் அண்ட் டிஎம்கே ஒற்றுமையா இருக்கு, எந்த பிரச்சனை எல்லாமே டிஎம்கே தான், சாலிடா டிஎம்கே தான். இங்க வந்து டிஎம்கே தான். அதாவது வந்து நான் வந்து காசுக்காக ஓட்டு போறேன் நான் கிடையாது. ஓட்டர் காசுக்காக நான் என்ன பொறுத்தவரை நான் சொல்றேன் போறேன். நான் என் காசு வச்சு நான் குடிப்பேன், ஜாலியா என்ஜாய் பண்ணுவேன் திமுகக்காக. எவன் கிட்ட 10 நிமிஷம் நான் வாங்க மாட்டேன். இப்ப நீங்க காசு கொடுத்தா வேணாம்னு சொல்றீங்களா? கண்டிப்பா எனக்கு திமுக பக்க திமுக. டாக்டர் கலைஞரோட அன்பு எனக்கு 18 வயசுல இருந்து இப்ப 62 வயசு எனக்கு திமுக தான் ஓட்டு போடுவேன். நான் என்னால முடிஞ்சது எல்லாமே எல்லாருக்கிட்ட சொல்லி திமுக போட வைப்பேன், என் காசு செலவு பண்ணிட்டு. அந்த மாதிரி டைப் நான் என்ன பொறுத்த வரைக்கும். இப்ப வந்து அவரு துணை முதல்வரா இருக்காரு, முதல்வரா வந்தா ஏத்துப்பீங்களா? கட்டாயமா ஏத்துப்பாங்க. நல்ல ஒரு ஆக்டிவிட்டா இருக்காரு, நல்லா இது பண்றாரு. அப்ப அவர் ஏத்துக்காது இப்ப யாரு முக்கியம்? அவரு வந்து நல்ல ஒரு உடனே இப்ப ஒரு நெல்லுல ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அங்க எடப்பாடி பழனிசாமி சொன்னா உடனே அவர் போய் பார்த்தாருலாங்க. அது மாதிரி நல்ல ஆக்டிவிட்டா இருக்காருல்ல, எந்த ஒரு பிரச்சனை நேரடியா வந்து அவர் போய் சந்திக்கிறாரு. அவர் போன வாட்டி கூட தூத்துக்குடியில நிறைய தண்ணி இருக்கும்போது உடனே தான் போய் பார்த்தாரு. தூத்துக்குடியில கூட போய் இங்கெல்லாம் தண்ணி பிரச்சனை இல்லை, தண்ணி பிரச்சனை எதுவும் நிக்கல, நல்லா கரெக்டா தான் இருக்குது. இப்ப அதுக்கேற்ற மாதிரி நல்ல திட்டங்கள் எல்லாம் போட்டு நல்லா பண்ணிருக்காங்க. ஆனா டிவிகே விஜய்க்கு வந்து இளைஞர் ஓட்டு ஜாஸ்தி. இளைஞர் ஓட்டு இருந்தா கூட இவருக்கு வந்து இங்க தனி ஒரு இது இருக்கு, மெஜாரிட்டி இருக்கு. அதனால அவர் கன்ஃபார்மா இங்க வந்து யார் நின்னாலும்
அவங்க வந்து டெபாசிட் எடுக்க தான் செய்வாங்க. இப்ப ஆனா வந்து இந்த கல்வி தொகை எல்லாம் கொடுக்குறாங்களே, நான் இங்க இருக்க ஏழ்மை மக்களுக்கு எல்லாம் வந்து படிக்க வைக்கிறாரு. இப்ப காலேஜ் படிக்கிறோம் 20,000 ரூபாய் கொடுக்குறாரு. அந்த மாதிரி எல்லாம் பண்றாருல, ஹெல்ப் பண்றாரு. இந்த 20,000 ரூபாய் கொடுத்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டி காலேஜ் ஃபீஸ் கட்டி யூஸ் இல்ல. அவங்களுக்கு வேலை வாய்ப்பு தரணும். எது மெயின்? வாழ்க்கை ஃபுல்லா வேலை வாய்ப்பு மெயினா, சும்மா கல்வி தொகை கொடுக்கறது மெயினா? கல்வி தொகையில நீ நல்லா ஃபர்ஸ்ட் வேலை கிடைக்கும். வேலை கிடைக்கலையே. வேலை வாய்ப்பு கவர்மெண்ட்லயே 8 எதுவுமே எடுக்கலையே. 6 லட்சம் வேகன்சி இருக்குது. இபிலே 1 லட்சம் வேகன்சி எடுக்கலையே. இந்து சம்மேளனத்துல வந்து சேர் பாபு 1 லட்சம் வேகன்சி எடுத்து எல்லாத்தையும் ஃபில் பண்றாரு. மத்தபடி எதுவுமே எடுக்கலையே. எடுத்தா நாங்க மாதிரி சொல்லணும் அவசியம் இல்லையே. சரி, வேலை வாய்ப்பு கட்சி நீங்களே வேலைக்கு போயிடலாம். கவர்மெண்ட் வேலைக்கு எதுக்கு பிரஸ்ல இருக்கிறீங்க? வேலை வாய்ப்பு கடையில பிரஸ்ல இருக்கிறீங்க. ஏன்னா 40,000 50,000 சம்பளம், 20,000 30,000 இருப்பீங்க, 40,000 50,000 80,000 சம்பளம் இருப்பீங்களா வேலை வாய்ப்பு கிடைச்சா? ஒரு நர்ஸுக்கு சம்பளம் 80,000 ரூபாய், ஒரு டீச்சர் சம்பளம் 80,000 ரூபாய். எதுவுமே வேலையை எடுக்கலையா? உங்களுக்கே தெரியுமா? எடுத்திருக்காங்களா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இதான் ஒப்புதல் வாக்குமூலம். நீங்களே இல்லைன்றீங்க. ஓட்டை பிரிப்பாரு. வின்னிங் கெப்பாசிட்டி கிடையாது. ஓட்டு ஸ்பிளிட் ஆகலாம். ஏன்னா ஏடிஎம்கேக்குன்னு ஒரு ஓட்டு, பிஜேபிக்கு ஒரு ஓட்டு, திமுகன்னு ஒரு ஓட்டு, காங்கிரஸ் ஓட்டு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அவங்க அதுக்கு தான் போடுவாங்க, வேற கட்சிக்கு போட மாட்டாங்க. இப்ப டிவிக்குன்றது இளைஞர்கள் நிறைய பேர் போடுவாங்க, போடுவாங்க. மற்றபடி வின்னிங் கெப்பாசிட்டி அவங்க எங்கேயுமே வின் பண்ண மாட்டாங்க. ஓட்டை ஸ்பிளிட் பண்ணுவாங்க. வின்னிங் கெப்பாசிட்டி கிடையாது. விஜயகாந்த், திருமாவளவன், கம்யூனிஸ்ட் எல்லாம் ஒன்னா நின்றாங்க. வைகோ எல்லாம் ஒன்னா நின்றாங்க. அப்பயே ஓட்டை ஸ்பிளிட் பண்ணாத வின்னிங் கெப்பாசிட்டி விஜயகாந்த் தான் வின் பண்ணாரு விருதாச்சலம் தொகுதியில். இந்த தொகுதியில வந்து இப்ப சப்போஸ் வந்து இப்ப விஜயே நின்னாலோ இல்ல டிவிகே கட்சிக்கு வந்து யாரா நின்னாலோ யாரோன்னா நிக்கட்டும், டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க யாரும். ஏன்னா விஜய்க்கு வந்து இளைஞர் ஓட்டு எவ்வளவு இருக்கு, கூட்டம்லாம் அதை விட இளைஞர் ஓட்டு அவருக்கு இங்க இருக்கு. அதாவது இளைஞர் ஓட்டுன்னு சொல்றீங்க, அவங்களாம் ஓட்டு இருக்குதுன்னு தெரியாது. புரியுதுங்களா? ஓட்டு போடுவாங்களான்னு தெரியும். வர கும்பலை வச்சு அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு எல்லாம் ஓட்டு இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஒரு கிரேஸ்ல வந்து பார்ப்பாங்க. இப்போ நடிகரை பார்க்கணும். இப்போ யாருன்னா சாதாரணமா ஒரு நடிகர் வந்தா கூட என்ன செய்யணும், அது வேற பிரச்சனை. அது விட்டுருங்க. அவரு வந்து கூட நிக்கட்டும், எங்க சின்ன ஒரு இதுக்கு ஆப்போசிட்டா நிக்கட்டும். ஒன்னும் பண்ண முடியாது. டெபாசிட்டே ஆக மாட்டாது. தைரியம் தான் நிக்க சொல்ல வந்து. மக்கள் எதிர்ப்புன்னு ஒண்ணு இருக்கு. ஆளுங்கட்சிக்கு எப்பவுமே மக்கள் எதிர்ப்பு இருக்கும். இவங்க மக்களுக்கு எதுவுமே செய்யல. மெயின் மேட்ரு செய்யல. தண்ணி தேங்கிறது, இந்த தேங்கிறது, தண்ணி இருக்குதா, குண்டம் கொடிதா, அது ஒரு பிரச்சனை. வேலை வாய்ப்பு இல்லை. சொத்து வரி, இபி ரேட் எல்லாம் ஏற்றிட்டாங்க. எல்லாம் வாடகை ஏற்றிட்டான். சொத்து வரி, இபி ரேட் அவங்க வீட்டு வாடகை ஏற்றிட்டான். காமன் மீட்டர் கமர்ஷியல் மீட்டர் ஆகிட்டாங்க. தேவையான அத்தியாவசிய ரேஷன் கடை போனா எல்லா பொருளும் கிடைக்கல. இப்ப 26ல வந்து நீங்க உதயநிதி ஸ்டாலின் வந்து முதல்வரா வந்தா ஏத்துப்பீங்களா? ஏத்துக்க முடியாது. என்னம்மா இப்பதான் வந்தார் அரசியலுக்கு. வந்த உடனே எம்எல்ஏ, வந்த உடனே டெப்டி சிஎம், வந்த உடனே அதெல்லாம் ஏத்துக்க முடியுமா? ஆனா கேட்ட வரைக்கும் நல்லதுதான் பண்றாரு, ஏத்துப்போம் தான் சொல்றாங்க. அதை நான் முடியாது. வாய்ப்பே கிடையாது. ஃபர்ஸ்ட் அவங்க ஆட்சிக்கு வரட்டும், அவரும் பார்க்கணும். வர முடியாது. கஷ்டம். எல்லாருமே எம்ஜிஆர் ஆக முடியாது, எல்லாருமே அம்மா ஆக முடியாது. அம்மா எம்ஜிஆர்ன்றது வேற, இவங்க வேற. இப்ப அவர் வந்து இப்ப துணை முதலமைச்சரா இருக்காரு. முதலமைச்சர் வந்தா ஏத்துப்பீங்களா நீங்க? கண்டிப்பா ஏத்துப்போம். கண்டிப்பா ஏத்துப்போம். ஏன்னா அவருடைய செயல்பாடுகள் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த புயல் மலையில கூட அவர் தீபாவளி அன்னைக்கு கூட அந்த ஈசிஆர் பக்கம், ஓஎம்ஆர் பக்கம், வேளச்சேரி பக்கம்லாம் போய் அந்த மக்களை போய் சந்திக்கிறாரு. அந்த தூர்வாரினதை பாக்குறாரு. மக்களுக்கு என்ன தேவைன்னு கேக்குறாரு. சந்திக்கிறாருன்னா, ஆனா வந்து இப்ப மழை பெஞ்சாலும் தண்ணி நின்று தானே இருக்கு. இப்ப சந்திச்சா என்ன ஆக போகுது? மழை தண்ணி நின்றுட்டே தானே இருக்கு. மழை பெய்யா இருக்குன்னா அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். எல்லா ஏரியாலும் பண்ணிட்டு இருக்காங்க. குறைந்தபட்சம் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சென்னை வேற, இப்ப இருக்கிற சென்னை வேற. இப்ப இங்க இந்த முனையில இந்த துளசிங்க பெருமாள் தெரு முனையிலேயே வந்து இடுப்பளவுக்கு தண்ணி இருக்கும். எங்க தண்ணி கடைக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துருச்சு ஒரு காலத்துல. ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி இல்ல. அந்த மாதிரி படிப்படியா எல்லா இடத்துலயும் அந்த வேலை நடந்துன்னு தான் இருக்கு. இங்க நீங்க நிக்கிறவங்க பாத்தீங்கன்னா யாராவது ஏடிஎம்கே கூட்டணி கட்சி தான் கொடுப்பாங்க. அவங்களே நிக்க மாட்டாங்க. ஏடிஎம்கே பெரிய கட்சின்னு சொல்லி ஏடிஎம்கே இங்க வந்து நிக்க மாட்டாங்க. கூட்டணி கட்சி தான் தள்ளி விடுவாங்க, தோத்துருவாங்கன்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? அது மாதிரி நிறைய பண்ணிருக்காரு. எங்களுக்கெல்லாம் எவ்வளவு பண்றாரு. இப்ப அவர் வந்து முதல்வரா வந்தா நீங்க ஏத்துப்பீங்களா? கண்டிப்பா. வேற என்ன, அவரு வர்றது பெரிய சந்தோஷம் எனக்கு. ரொம்ப பட்டற்ற மகிழ்ச்சி எனக்குலாம். நானா 16 வயசுல இருந்து இந்த கட்சியில இருக்கா. இந்த மாதிரி எங்க தொகுதிக்கு யாருமே பண்ணதே இல்லை. அவ்வளவு சூப்பரா பண்றாரு. எங்க கூட மக்களா கீழே வந்து யாரும் இவ்வளவு அளவுக்கு இறங்கி கீழே வந்து தோல் மேல கை போட்டு பேசுற அளவுக்கு, வீட்டுல வந்து பேசுற அளவுக்கு இறங்கி வர்றாரு. அவருக்கு ஒன்றும் அவசியமே கிடையாது இறங்கி வரணும்னு. புரியுதுங்களா? அவருக்கு இதுக்கு எங்க வீட்டுக்கு எல்லாம் வரணும்னு அவசியமே இல்லை. எங்களை சாதாரண இவங்க வீட்டுக்கு வருவாரு, இவங்க வீட்டுக்கு வந்துருக்காரு, எங்க வீட்டுக்கு வந்துருக்காரு. சாதாரண கட்சி நிர்வாகி வீட்டுக்கு சாதாரண டெத்துனா உடனே வருவாரு. இங்க இருந்தா லோக்கல்ல இருந்தா நிர்வாகி வந்து எல்லாம் என்ன பண்ணுமோ போன் பண்ணியே கேட்பாரு. இப்போ வர முடியாத சூழ்நிலை இருந்ததுன்னா
கால் பண்ணி பேசுவாரு. ம். சம்பந்தப்பட்ட இவர்கிட்ட ஆ, பேசி ஒரு அனுதாபம் ஆழ்ந்த இரங்கல் சொல்லிட்டு இது பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா கூட வருவாரு. ஊர்ல இல்லைன்னா கூட ஏன்னா நிகழ்ச்சி கூட இருந்தா கூட ஊர்ல இல்லைன்னு வச்சுக்கோ, ஊர்ல இருந்து வந்த பிறகு வீட்டுக்கே வருவாரு. ஆ. வீட்டுக்கே வந்து பார்ப்பாரு. அந்த மாதிரிலாம் பண்றாரு, நிறைய பண்றாரு. எனக்கு தெரிஞ்சு யாரும் இந்த மாதிரி பண்ணது இல்லைன்னு வச்சுக்க. ம். நான் வந்து எனக்கு 63 வயசு ஆகுது. 16 வயசுல இருந்து இருக்கேன் இதே டிவிஷன்ல, இதே கட்சியில இருக்கேன். 16 வயசுல இருந்து இதே டிவிஷன்ல, இதே இடத்துல இருக்கேன். இவர் மாதிரி யாருமே பண்ணதில்லை. பண்ணது இல்ல, பண்ண முடியாத கண் மேலு